வராரு, 1 வருஷம் கழிச்சு இறந்து போயிடுறாரு. உடல்நிலை தீர்க்க முடியாத புதிர்களுக்கு அவருடைய சர்க்கிள் மெத்தட், பார்ட்டிஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு செய்தி ஏடிஎம் மிஷின்ல ராமானுஜன் ஃபார்முலாஸ் தான் தேவைப்படுது. அது ரொம்ப முற்றிலும் தவறு. ஓகே. பார்ட்டிஷன் ஐடியாஸ் ராமானுஜன் குடுத்தது வேற, ஏடிஎம் செயல்பாடு வேற. ஏடிஎம்ங்கிறது இது நீங்க ஹாக்கிங் ரேடியேஷன் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ராமானுஜன் பிற்காலத்துல வந்தவங்க அதோட தொடர்பு படுத்துனாங்க. இத்தனை சாதனைகளுக்கும் அடிப்படை டெம்ப்ளேட் மாரி குடுத்தது யாரு அப்டின்னா, ராமானுஜன் தான். இன்னைக்கு இந்த பிரச்சனை எங்க வருது அப்டின்னா, உங்களுக்கு புரியலன்னா கடினமா இருக்கு. ஆ. எப்ப கடினத்தன்மை வரும்? சின்ன வயசுல ஒரு 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் தான் பிடிக்கும்பாங்க குட்டி பசங்கலாம். ஆமா. ஏன்னா அவங்க ஏன் கணக்கு போடுறோம். ஆனா மெத்தட் சொல்லிக் குடுத்தா புரிஞ்சிருது. அது போடுறோம், மார்க் எடுக்குறோம். ஆனா இதெல்லாம் ஏன் படிக்கிறோம்னே தெரியலையே! அப்ப நான் சொன்னேன், "நீ அறிவியல் நிறுவனத்துல வேலைக்கு போனா, உனக்கு இந்த கருத்தெல்லாம் தேவைப்படும்டா. இப்போ வேணா உனக்கு நீ அப்ப போய் எப்படி படிப்ப நீ?" ஓகே. அதனால தான் இப்ப நாங்களே கூட எங்க அசோசியேஷன்லயோ, இல்ல எங்க கணித மன்றத்துல, "எதிலும் கணிதம், காண்பதெல்லாம் கணிதம்" அப்படிங்கிறதுக்குன்னா, நம்ம படிக்கிறது ஒண்ணு, வாழ்க்கையில நடக்கிறது ஒண்ணுன்னு அது சம்மந்தம் இல்லாம 2 இதா பார்க்குறாங்க அவங்க. ஓகே. அதனால தான் அது புரிய மாட்டேங்குது. இப்ப ராமானுஜன் மாரி ரொம்ப சில பேர் தான் வந்து அந்த அப்ளிகேஷன்லாம் இல்லன்னா கூட ஒரு வெறியில படிப்பாங்க. ஓகே. அது சில பேர் அதுக்குன்னே அப்புறம் இங்க இந்தியாவுக்கு வராரு, 1 வருஷம் கழிச்சு இறந்து போயிடுறாரு. டிபியால தான் இறந்தாரு. டியூபர் கிளாசிஸ்ல இறந்தாருன்னு பதிவு பண்ணியிருப்பாங்க. ராமானுஜன் எழுதும்போது பிளாக் ஹோல்ஸோட என்ட்ரோபில இது வரும். ஹி டிட் மேத்தமேட்டிக்ஸ் ஃபார் இட்ஸ் ஓன் சேக். ஓகே. அவர் அதுல விருப்பப்பட்டு மேத்ஸ் அழகா இருக்கணுங்கிற இதுல அவர் ஏதோ ஒரு வெறியில அவர் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து பிற்காலத்துல யாரோ ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ண போறாங்க. இதுல வந்து இதோட தொடர்பு வரும் அப்டின்லாம் அவர் நெனச்சு கூட தெரியாது. பார்த்திருக்க மாட்டாரு. என்ன ஆகும்னா, இயற்கை வந்து அதுவே கட்டமைச்சுக்குது. நெறைய விஷயங்கள, நல்ல விஷயங்கள இதுதான் சயின்ஸ் உடைய ஒரு பெரிய விஷயம். என்னன்னா, நம்ம ஒண்ணு கண்டுபிடிக்கிறோம். அது அது ஒரு சில சமயங்கள் உடனே அதோடைய பயன்பாடு வருது. ஆ. சில சமயங்கள் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் வேற யாரோ எதையோ ஒண்ணு பண்ண போம்போது, இதோட தொடர்பு வந்துரும். ஓகே. அது வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்தும் நம்மள. அப்ப அந்த முதல் விஷயத்த சொன்னவருக்கு அது நிச்சயமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. உண்மை என்ன அப்டின்னா, இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய நெறைய அப்ளிகேஷன்ஸ் அவருடைய மேத்ஸ் யூஸ் பண்ணி வரதெல்லாம் ராமானுஜனுக்கே தெரியுமா? ஓகே. அப்படிங்கிறது தெரியல. உதாரணத்துக்கு சமீபமா 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம 3 ஆண்டு முன்னாடி கொரோனால பாதிச்சோம் இல்லையா? ம். கொரோனால பாதிக்கும்போது ஒரு ஆய்வுலாம் பண்ணாங்க. அந்த ம். மருந்து இந்த இதுல. அதுல வந்து மேத்ஸ் ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு இன்டெக்ரல் ஃபார்முலா ஒண்ணு போட்டு அந்த இதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு போட்டாங்க. ஓகே. அந்த இன்டெக்ரல் ஃபார்முலாவுடைய அந்த அந்த ஐடியாவ ராமானுஜன் நோட்ல இருக்கு. ஓகே. இப்போ அப்ப ராமானுஜன் வந்து ஹி குட் ஹவ் ஆன்டிசிபேட்டட் கொரோனா வரும் 100 வருஷம் கழிச்சு. அப்போ வந்து என்னுடைய ஃபார்முலா தேவைப்படும் மருந்து தயாரிப்பு அப்படின்லாம் நினைக்க முடியுமா? நிச்சயமா நினைக்க வாய்ப்பில்ல. கண்டிப்பா. அது என்ன ஆச்சுன்னா, இவரு பண்ண ஒர்க் பெஸ்ட் ஒர்க்கா இருக்கனால இயற்கையே அது உள்வாங்கிக்குது. ஓகே. அது பெஸ்ட் நெறைய இருக்கு. அவரு 1000 கணக்குல போட்டிருக்காரு. அதுல எங்கெங்க தேவைப்படுதோ இயற்கை தன்னை கட்டமைச்சு அவருடைய ஃபார்முலால உருவெடுத்துக்குது. ஓகே. அப்ப இயற்கை தான் அத சூஸ் பண்ணுதே தவிர, ஓகே. இவரு வந்து சூஸ் பண்ணி நான் இதுக்காக பண்ணணுங்கிறது கிடையாது. ஸோ ஓகே. 2வது சமீபமா பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு செய்தி ஏடிஎம் மிஷின்ல ராமானுஜன் ஃபார்முலாஸ் தான் தேவைப்படுது. பார்ட்டிஷன் வருது. நெறைய காணொளிகள்லயும், செய்திகள்லயும் வருது. அது ரொம்ப முற்றிலும் தவறு. ஓகே. பார்ட்டிஷன் ஐடியாஸ் ராமானுஜன் குடுத்தது வேற, ஏடிஎம் செயல்பாடு வேற. ஏடிஎம்ங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் தான். இப்போ நீங்க வந்து ஒரு ரூ. 1000 நீங்க ஏடிஎம் மிஷின்ல போட்டீங்கன்னா, 2 ரூ. 500 குடுக்கலாம். இல்ல 10 ரூ. 100 குடுக்கலாம். இல்ல 5 ரூ. 200 குடுக்கலாம். இப்படி இப்படி பிரிக்கிறது. இதுதான் பார்ட்டிஷன்ங்கிறது. பட் பார்ட்டிஷனோட ஐடியா வேற. அதுக்கும் இந்த சும்மா ரூபாய பிரிச்சு டினாமினேஷன்ஸ் வாரியா பிரிச்சு குடுக்கறதுக்கும் நேரடி தொடர்பு எதுவும் கிடையாது. ஓகே. இது தவறான செய்தி. ராமானுஜனுடைய மேத்ஸ் அந்த பார்ட்டிஷன் ஃபார்முலாஸுக்கும், அந்த ஏடிஎம் மெஷின் செயல்பாடுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. அது ஓகே. தவறான விஷயம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு காணொளி எனக்கு அனுப்பிச்சாங்க. இது பல காலமா இருக்கு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து 1974ல அவருடைய கருந்துளை ஆராய்ச்சியில ஹாக்கிங் ரேடியேஷன் பத்தி அதுக்கு தான் நோபல் பரிசு கிடைச்சது அவருக்கு. ஆமா. அப்ப அந்த ஹாக்கிங் ரேடியேஷன ராமானுஜன் ஃபார்முலாவோட ஒப்பிட்டு தான் பண்ணாரு. இங்கேருந்து தான் அவருக்கு க்ளூ கிடைச்சது. ஓகே. அதுவும் முற்றிலும் தவறு. ஓகே. அவரு வந்து அந்த மாரிலாம் பண்ணல. அ அதோடைய ஒரிஜினல் இது நீங்க ஹாக்கிங் ரேடியேஷன் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ராமானுஜன் பிற்காலத்துல வந்தவங்க அதோட தொடர்பு படுத்துனாங்க. அந்த ரேடியேஷன் ஃபார்முலாஸ்ல வரக்கூடிய சில விஷயங்கள் ராமானுஜனோட ஒத்துப்போச்சு. ஆனா அவர் ஓகே. கண்டுபிடிக்கும்போது அதெல்லாம் பார்க்கல அவர். ஓகே.
ஸோ அந்த மாதிரிலாம் இதுக்கும் அதுக்கும் நேரடி தொடர்பும் கிடையாது. ஹாக்கிங்க்கும் ராமானுஜன் ஃபார்முலாவுக்கும் ஒன்றும் இல்லை. இந்த கனெக்ஷனை கொடுத்த ஃப்ரீமன் டைசன் அப்படிங்கிற ஃபிசிசிஸ்ட் தான் ஓகே. பிற்காலத்தில் வந்தது. அது மாதிரி ராமானுஜனால கவரப்பட்ட நிறைய ஃபிசிசிஸ்ட்ல ஃப்ரீமன் டைசன் ஒருத்தர், ரிச்சர்ட் ஃபெய்ன்மான், ஓகே. இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ராமானுஜனுடைய மிக சிறந்த பங்களிப்பு என்ன, பையோட வேல்யூ. நாங்க எப்படின்னா பார்ப்போம்னா ஹீரோ ஆஃப் பைன்னு சொல்லுவோம். ஓகே. பையின் ஹீரோ அவர். அவருடைய இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த மாடுலர் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் அப்ராக்சிமேஷன்ஸ் டு பை அப்படிங்கிற ஆய்வு கட்டுரையில ஓகே. நிறைய சூத்திரங்கள் கொடுத்திருப்பாரு. அதுல அந்த பர்டிகுலரா ஒரு சூத்திரத்துடைய இது போடும்போது 17.5 மில்லியன் தசம இலக்கங்கள் கிடைச்சது பைக்கு. அதுதான் 1985ல நடந்தது. அமெரிக்கால கண்டுபிடிச்சாங்க. அப்ப அதுதான் ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே 1 மில்லியன் பிளேஸுக்கு அப்புறம், அதாவது 17 மில்லியன் கிடைச்சது. ஓகே. மில்லியன் டிஜிட்ஸ் அக்யூரசிக்கு பையை யாராவது கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டப்ப ராமானுஜன் ஃபார்முலா முதல்ல. இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளவு தெரியுங்களா? தோராயமா நீங்க கெஸ் பண்ண முடியுமா? எவ்வளவு பிளேஸ் பைக்கு தெரியுது? நான் ஆக்சுவலி படிச்சேன். ட்ரில்லியன்ல இருக்கும். 200 ட்ரில்லியன் பிளேசஸ். ட்ரில்லியன் பிளேசஸ்ல ஆமா, இருக்கு. ட்ரில்லியன்ங்கிறது 10^12. அதாவது 200 ட்ரில்லியன் பிளேஸ்க்கு இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இத்தனை சாதனைகளுக்கும் அடிப்படை டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்தது யாரு அப்படின்னா ராமானுஜன் தான். இன்னைக்கு நிறைய பேர் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சு இப்போ நவீன இதெல்லாம் வச்சு பண்றாங்க, கணினிகள் வச்சு. ஆனா அந்த கணினிகளுக்கு அந்த அந்த மாதிரி செட்டப் கொடுத்தது யாருன்னா இந்த ராமானுஜனுடைய பேசிக் ஃபார்முலா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண நம்பர்ஸை மாற்றுவாங்க. ஓகே. அவ்வளவுதான் பண்ணுவாங்க. அதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் தான். பட் அந்த செட்டப் யார் கொடுத்தது? அந்த ராமானுஜன் தான். ஃபார்முலாவை சால்வ் பண்றதுக்கு ஸ்பீடு மட்டும் தான் இங்க அது increase மட்டும் ஆகுது. தான் அந்த மாத்தி மாத்தி செட் பண்ணி பார்ப்பாங்க. அதுல இன்னும் கொஞ்சம் அதிகமான பிளேசஸ் கிடைக்கும். அதுக்கு நாங்க டெக்னிக்கலா சொல்ல கன்வர்ஜென்ஸ், ரேட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. அதாவது ஒருங்கும் தன்மை அதிகமா வேகமா இருந்தா இன்னும் அதிக பிளேஸ் கிடைக்கும். ஓகே. சரிங்களா? இப்ப அந்த மாதிரி தான் பண்றாங்க. இப்ப அந்த பட் அப்படி அந்த மாதிரி ஃபார்முலா இருந்தா இத்தனை வருங்கிறது சொன்னது யார் முதல்ல? ராமானுஜன் தான். அப்ப அந்த பேசிக் இது கொடுத்தது அவர்தான். அது மாதிரி சில இந்த நைலான் தயாரிப்புல வரக்கூடிய அந்த ஃபர்னஸ்ல அதுக்கெல்லாம் கூட ராமானுஜனுடைய சில ஃபார்முலா ஒத்து வருதுன்னு சில பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஹீலியம் ஆட்டம் உடைய அந்த டிசிபேஷன் வரும்போதும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே. ராமானுஜனுடைய அந்த பார்ட்டிஷன் இதுல. பட் அதெல்லாம் ரொம்ப கம்மி தான். நான் திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா, இதுக்கு ராமானுஜன் இதெல்லாம் யோசிக்கல. இது நடக்கிறது ராமானுஜனோட ஒப்பிட்டு பார்க்கறோம். நம்ம அப்போ கணித மொழி வந்து, அதாவது இயற்கை கணித மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது கட்டமைப்பு மாதிரி இருக்குன்னு கலீலியோ சொன்னது தான் ப்ரூஃப். இது ப்ரூஃப், இது எல்லாமே இது ப்ரூஃப். எல்லாமே ப்ரூஃப் தான். அப்ப ராமானுஜன் வந்து எழுதும் போதோ இல்ல அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது இதெல்லாம் பிற்காலத்துல வரும்னு நினைச்சு ஒருவர் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா அவர் கணிதத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. அந்த காலத்துல பிளாக் ஹோல்ஸ் பத்திலாம் யாரும் பேசினதே கிடையாது. ஓகே. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம அறிவியலாளர்கள் நம்ம இந்தியால என்னன்னா சூடோ சயின்ஸ், போலி அறிவியல்ல பரப்பாம நிறைய காணொளிகள்ல இந்த மாதிரி தான் தப்பு தப்பா அந்த ஏடிஎம் நான் சொன்னேன், ஓகே. ஹாக்கிங் ரேடியேஷன் வருது, இது வருது, அது வந்து நிறைய அவர் அவர் வந்து 10th ஃபெயிலும்பாங்க, 10th பாஸ் அவர். ஓகே. அதுக்கப்புறம் தான் அவர் 12th தான் அவர் இதா இருப்பார். நிறைய செய்திகள் நம்ம உள்வாங்கிக்காம தப்பு தப்பா நம்ம அதை பத்தி பேசிட்டு இருப்போம். இன்னொரு ஒரு பொதுவான தவறான செய்தி என்ன வரும்னா 220 284 இது வந்து ராமானுஜன் சொன்னார், இது தப்பு, இது பித்தாகரஸ் சொன்னது. ஓகே. இது பேரு நட்பிலக்கண எண்கள் இல்ல அமிக்கபிள் நம்பர்ஸ். ஓகே. ஸோ இந்த கருத்தை வந்து ராமானுஜன் தான் சொன்னார், அதனால தான் ஒரு ஜீனியஸ் அப்படிம்பாங்க. நிறைய வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி வருது. ஓகே. இப்ப என்னன்னா இத பித்தாகரஸ் கண்டுபிடிச்சத ராமானுஜனை வச்சு பாராட்டுறது எதுக்கு பண்ணணும்? வேற யாரோ செஞ்சதை ராமானுஜன், அப்ப அவரு உண்மையான நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருல்ல, சூப்பரான விஷயங்கள், அதை வச்சு பாராட்டுங்க. யார் கண்டிப்பா. வேண்டாம்னா? அதுதான் நம்ம தெளிவா இருக்கணும். ராமானுஜன் உண்மையிலேயே இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். அவர் மாதிரி நம்மளால முடியலனாலும் அவர் பண்ணின விஷயங்களை முன்னெடுப்பா வச்சு நம்மளும் நிறைய சாதிக்கலாம். இதுதான் அவர் லைஃப் மூலமா நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். கண்டிப்பா. நீங்க சொன்னதுலேருந்து நம்ம கணிதத்த கடினம் அப்படின்னு நினைக்காம, ஆனா இப்ப ராமானுஜன் வந்து அவர் ஒரு ப்ரூஃப் குடுத்திருக்கிறாரு. அவரோட எல்லா ஃபார்முலாவுமே நெறைய இடத்துல ஆமா, ஆமா, அப்ளை ஆகுது ஆமா, அப்படிங்கிறப்போ, ஆமா. நம்மளால அது பார்க்க முடியுது. இல்லைங்க, கடினம் அப்படிங்கிறதுல பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, உங்களுக்கு புரியலன்னா கடினமா இருக்கு. ஆ. எப்ப கடினத்தன்மை வரும்? உங்களுக்கு போர் புரியல. அடிச்சா, இல்ல ம். அது புரியலங்கிற மனநிலை வந்தா. ம். அப்போ ஆசிரியர்கள் ரொம்ப பெரிய பங்களிப்பு வேணும். ஓகே. இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, கடினத்த கடினமோ, இல்ல எனக்கு பிடிக்கல, போர் அடிக்குது, இது வேஸ்ட் அப்படின்லாம் சொல்றவங்கள பார்த்தா,
அந்த ஆசிரியர்கள் தான் நான் தவறு சொல்லுவேன். ஓகே. அவங்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்கணும். ஓகே. எனக்கு இப்போ நீங்க பாருங்க, சின்ன வயசுல ஒரு 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் தான் பிடிக்கும்பாங்க குட்டி பசங்கலாம். ஆமா. ஏன்னா அவங்களுக்கு பிராக்டிகலா பார்க்குறாங்க மேக்ஸ. இப்போ 3+4 7ன்னா, 3 பழங்களையும் 4 பழங்களையும் சேர்த்து வச்சா 7 பழங்கள் வருது. ஆமா. அப்ப அது புரியுது அவங்களுக்கு. கண்கூட அவங்களே செயல்பாட்டு முறையில செஞ்சு பார்க்குறாங்க. கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா. 4 கழித்தல் 3 1ன்னா, இப்ப 4 பழம் இருக்கு. இன்னொரு குழந்தை வந்து 3 பழத்த எடுத்துன்னு போயிடுது. அப்ப மிச்சம் எவ்வளவு பழம் இருக்கும்? 1 பழம் இருக்கும். 4ல 3 பழம் போயிடுச்சுன்னா, மிச்சம் எவ்வளவு பழம் இருக்கும்? 1. அப்ப 4 - 3 1. இந்த மாரி பிராக்டிகலான விஷயங்கள நம்ப கூட்டல், கழித்தல், பெருக்கல், குறை எண், மிகை எண் எல்லாத்துலயுமே நம்ம கொண்டு வரலாம். அதுக்கு ஏத்த சூழல்ல நம்ம மாடலா பண்ணி பார்க்கலாம். ஆனா எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, உயர்நிலையில போம்போது இந்த பின்னங்கள், அதுக்கப்புறம் வந்து அல்ஜிப்ரா வருது பாருங்க. அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, கால்குலஸ் இந்த மாரி ப்ராபபிலிட்டி இந்த மாரி பாடங்கள் 8ஆம் வகுப்புக்கு அப்புறம் வரும்போது தான் அவனுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு இது வந்துடுது. அவனுக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் நான் ஏன் படிக்கணும்? நான் சைன் தீட்டா, காஸ் தீட்டாவோ இல்ல இன்டகிரேஷனோ, டிஃபரன்ஷியேஷனோ படிச்சு லைஃப்ல என்ன பண்ண போறேன்? இது நெறைய பேர் என்கிட்டயே கேட்டிருக்காங்க. ஓகே. வை ஷுட் ஆஃப்டர் ஆல் ஐ லேர்ன் ஆல் திஸ் திங்ஸ்? இன்ஜினியரிங் பசங்களே கூட, பொறியியல் மாணவர்களே கூட, சார் 3 செமஸ்டர் எல்லா குரூப்புக்கும் வந்துருது சார் மேக்ஸ். ஓகே. எதுக்கு சார் நான் படிக்கணும்? இவ்ளோ பெரிய விஷயம்லாம். நெறைய கணக்கு போடுறோம். ஆனா மெத்தட் சொல்லிக் குடுத்தா புரிஞ்சிருது. அது போட்டுறோம், மார்க் எடுக்குறோம். ஆனா இதெல்லாம் ஏன் படிக்கிறோம்னே தெரியலையே! அப்ப நான் சொன்னேன், "நீ நாளைக்கு நாசாலயோ இல்ல எங்கேயாவது பெரிய அறிவியல் நிறுவனத்துல வேலைக்கு போனா, உனக்கு இந்த கருத்தெல்லாம் தேவைப்படும்டா. இப்போ வேணா உனக்கு அது புரியல. நீ அப்ப போய் எப்படி படிப்ப நீ? அப்ப நீ பிற்காலத்துல நீ ஏதாவது செய்யறதுக்கு இப்ப முன்னேற்பாடா இப்ப இருக்கும்." ஆமா. இப்போ உசைன் போல்ட் ஓடணும்னா பொறந்தோனே ஓட முடியாது. அது முதல்ல தவழ்ந்து, நடந்து, கொஞ்சம் வேகமா போய் அப்புறம் தான் ஓட முடியும். அப்ப அந்த இறுதி நிலைக்கு முதல் நிலை நீ தயாராயிக்கணும். அந்த மாரி தான் ஸ்கூல், காலேஜ்ல படிக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம். இந்த தன்மைகளையும், இந்த அப்ளிகேஷன்ஸையும் முதல்லயே சொல்லிட்டா அந்த கடினத்தன்மையும், அந்த அச்சமும் வராது. கண்டிப்பா. இந்த கணிதத்துல ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னா, அது மாணவர்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. அதனால தான் இப்ப நாங்களே கூட எங்க அசோசியேஷன்லயோ, இல்ல எங்க கணித மன்றத்துல எதிலும் கணிதம், காண்பதெல்லாம் கணிதம் அப்படிங்கிற மாரி கணித பயன்பாடுகள எல்லா இடத்துலயும் சொல்லுங்க. ஓகே. நீங்க ஒரு குறிப்பிட்ட கான்செப்ட் எடுக்குறீங்கன்னா, அந்த கான்செப்ட்க்கு ஏத்த கணிதம் இருக்கும். அத கண்டிப்பா. பயன்படுற அளவுக்கு. நீங்க அங்கேயே சொல்லிடுங்க அத. அப்படி சொல்லிக் குடுத்து, லைஃப் ஓரியன்டடா, ரியல் லைஃப் பிராக்டிகலா பார்க்குற மாரி நீங்க பாடத்திட்டத்த அமைச்சீங்கன்னா, நிச்சயமா அதுல வந்து மாணவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரும். ஏன் அந்த ஈர்ப்பு இல்லாம இருக்குன்னா, நம்ம படிக்கிறது ஒண்ணு, வாழ்க்கையில நடக்கிறது ஒண்ணுன்னு அது சம்மந்தம் இல்லாம 2 இதா பார்க்குறாங்க அவங்க. ஓகே. அதனால தான் அது புரிய மாட்டேங்குது. இப்ப ராமானுஜன் மாரி ரொம்ப சில பேர் தான் வந்து அந்த அப்ளிகேஷன்லாம் இல்லன்னா கூட ஒரு வெறியில படிப்பாங்க. ஓகே. அது சில பேர் அதுக்குன்னே அவதாரம் எடுத்திருப்பாங்க. ஓகே. அது எல்லாராலயும் முடியாது. ஓகே. ஓகே சார். தேங்க் யூ. நன்றி.